இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் பெருந்தகை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி கொடுத்துருக்காரு. இதில் ஒரு பாடல் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொன்ன கருத்தோடு இந்த கருத்து ஒத்து போனது எனக்கு மகிழ்ச்சி. இதை வள்ளலார் பாடல்களை படிக்கிற போது இதை அன்பர்களுக்கு அடியார்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அத்தனையும் சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. இத்துணூண்டு அதில் அது கடல் மாதிரி இருக்குது. ஞான கடல் தான் வள்ளலார். அதில் இத்துணூண்டு லேசாக அப்படி ஒரு சொட்டு தொட்டு பார்க்குறப்போ சுவைக்கிறப்போ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அருட்பாடல்களை படிக்கிற மாதிரியான ஒரு அந்த கருத்துக்கள் சுற்றி வர்றப்போ அந்த தத்துவார்த்தமான ஆழமான கருத்துக்கள் பார்க்குறப்போ இதை வெளியில் சொல்லணும்னு ஒரு சின்ன ஆசை, நப்பாசை. அதனால் இந்த பாடலில் சொல்கிறேன். அவர் பாடிய எல்லா பாடல்களுமே மணியாக இருக்குது. அதில் அதாவது பெருவிண்ணப்பம் அப்படி நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்காரு வள்ளலார் சுவாமிகளே. எல்லாத்துக்கும் தலைப்பு கொடுத்து பாடல்களை பாடியிருக்காங்க. பெருவிண்ணப்பம் அப்படின்ற தலைப்பில் 4வது பாடலாக சொல்கிறாரு. காமக்கடலில் படிந்து அஞராம் கடலில் விழுந்தேன் கரை காணேன், ஏம கொடுங்கூற்றெனும் மகரம் யாது செய்யுமோ என் செய்கேன், நாமக்கவலை ஒழிந்து உன் தாள் நன்னும் அவர்வால் நன்னுவிட்டே, தாமக்கடி பூஞ்சடையாய் உந்தன் சீர்பாடத் தருவாயே அப்படின்றார். காமக்கடலில் படிந்து அஞராம் கடலில் விழுந்தேன் கரை காணேன். நான் காமத்தில் விழுந்தேன். முதல்ல காமம் அப்படின்ற ஒரு இச்சை தோன்றும். இது வாலிப பருவத்தில் எல்லாருக்கும் வர்றது. அதை முறைப்படுத்துறதுக்கு தான் திருமண வாழ்க்கை அற வாழ்க்கையாக வாழணும் பெரியவங்க அனுமதி கொடுத்து அந்த இல்லறம் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. வள்ளுவ பெருந்தகையும் எல்லா ஞானிகளும் அற வாழ்க்கையானால் இல்லறம் நன்று அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை யாரும் சொல்லலை. முறை தவறிய வாழ்க்கையில் தான் இந்த குற்றங்கள் நிகழும். காமக்கடலில் படிந்த இந்த காமக்கடல் என் மேலே படிஞ்சதுனால அஞராம் கடலில் விழுந்தேன். அஞர்ன்றது துயரம், துன்பம். அந்த துயரம், அது அஞர்ன்ற தூய தமிழ் சொல், அவ்வளோதான். அந்த துன்பம், துயரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண்ணு கிடைச்ச மாத்திரத்தில் அவனுக்கு சந்தோஷம், கிடைச்சிட்டா சந்தோஷம். அவளை பார்க்க முடியல, பேச முடியல, நெருங்க முடியல அப்படின்ற போது, அந்த இச்சை நிறைவேறாத போது அவன் எப்படி இருப்பான்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி லவ் பண்ணுற பொண்ணு விட்டுட்டு போயிட்டா உயிர் தியாகம் பண்ணக்கூடிய வாலிபர்கள் இன்றைக்கி நிறைஞ்சிகிட்ருக்காங்க. ஒன்று அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க தன்னைத்தானே ஏதோ பண்ணிக்குவாங்க. இப்படிப்பட்ட மென்மையான கொடூரமான மனம் அது. ஒரு பக்கம் மென்மையாக தெரியும், ஆனால் கொடூரமான மனம் அது. தன்னை அழிச்சிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிற அளவுக்கு அஞர். அந்த அஞர்ன்றது ஆணவ காரியங்கள் அப்படின்னு இருக்கும். மாயா காரியங்கள், கர்ம காரியங்கள், ஆணவ காரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம் என்னென்ன செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ முதல்ல இச்சையை உண்டாக்கும். அது நிறைவேறாத போது இந்த அஞர் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமக்கடலில் படிந்த அஞராம் கடலில் விழுந்தேன். காமம் முதல்ல வந்தது, அதனால் நான் என்ன செஞ்சேன், அஞராம் கடலில் விழுந்தேன், துயரக்கடலில் விழுந்தேன். கரை காணேன். அதுக்கு எங்கே கரை இருக்குன்னே தெரியாது. அந்த கடலில் விழுந்தால் கரை எதுன்னே தெரியாது. எப்போதும் அந்த துயரத்திலேயே, துன்பத்திலேயே, சோகத்திலேயே ஆழ்ந்து இருப்பாங்க. கரை காணேன். இதை சுவாமிகள் பாடுறார் பாருங்கள், அவருக்காக பாடலை. மற்ற அன்பர்கள் அடியார்கள் இதை உணரணுன்றதுக்காக ஞானிகள் பாடி கொடுத்த பாடல்கள்.
ஏம கொடுங்கூற்றெனும் மகரம் யாது செய்யுமோ என் செய்கேன். இந்த மலங்கள்லாம் கொடுங்கூற்றுவன் அப்படின்றவன் வந்து என்ன பண்ணுவானோ, மலங்கள் என்ன பண்ணுமோ, கொடுங்கூற்றுவன் வந்து என்ன பண்ணுமோ, என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன். அதாவது நம்முடைய மலங்களை போக்கிக் கொள்ளும் ஆற்றல், நம்ம போக்கிக்கணும்னு ஆசைப்படணும். இறைவனுடைய திருக்கருணை தான் வந்து ஆணவத்தை நீக்க முடியும், மலங்களை நீக்க முடியும், நம்ம துயரக்கடல்லேருந்து தூக்கி விட முடியும். அப்படி நான் வந்து காமத்தில் படிஞ்சேன், 5ஆம் கடலில் விழுந்தேன், கரை காணாமல் இருந்தேன். இப்போது கொடுங்கூற்றெனும் ஏம கொடுங்கூற்றெனும் மகரம் யாது செய்யுமோ என் செய்வேன். நான் என்ன பண்ணுவேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது போல் இருக்கே. நாம கவலை ஒழித்து உன் தாள் நன்னும் அவர்பால் நன்னுவிட்டே. இது ரொம்ப, அதாவது தான் அப்படின்றதே இல்லாமல், கவலை இல்லாமல், எப்போதும் இருவினை ஒப்போட உன்னுடைய தாளையே நினச்சிட்டு இருக்காங்கல்ல, இறைவனுடைய திருவடியை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் சிந்தை இருக்காது. இது வேணும், இது மேலே விருப்பம் அப்படின்னு இருக்காது. இது எனக்கு பிடிக்காது, இதை நான் வெறுக்கிறேன், அதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிரபலமான பழமொழி, ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்கும் தன்மை. அது ஞானியர் குணத்தில் அது இருக்கணும். அந்த மாதிரி நாம கவலை ஒழித்து உன் தாள் நன்னும் அவர்பால் நன்னுவிட்டே. அதாவது உண்மையான மெய்யடியார் சேர்க்கை, ஞானிகளோட சேர்க்கை தான் நமக்கு உண்மையான ஞான பாதையை காட்டும். சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள், நான் இந்த பாடலை சொல்கிறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்ததுனால இது சொல்கிறேன். எப்போதும் அடியார் கூட்டத்தில் அடிக்கடி சந்திக்கணும், அடியார்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சந்தித்து பேசிக்கணும், பழகிக்கணும், தங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியார் சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க. அதை விட்டு தூரமாக விலகக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கேப் கிடச்சா போதும், நம்ம உலக இச்சைகள் உள்ளே வந்து நுழைஞ்சிடும். அதனால் அடியார் சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க. எல்லா ஞானிகளும் இதைத்தான் சொல்லுவாங்க. வள்ளலார் சுவாமிகளும் அதையே சொல்கிறாரு பாருங்க. உன் தாள் நன்னும் அவர்பால் நன்னுவிட்டே. என்னை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் சேர்த்துடு, தாம கடிப்பூஞ்சடையாய் உந்தன் சீர்பாடத் தருவாயே. அதாவது மனமிகுந்த மலர்களை சூடிய உன்னுடைய சடையை உடைய உன்னுடைய சீர்பாடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாய் இறைவா அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகம் நிலையில்லாதது, துன்பத்தை தரக்கூடியது. எப்போதும் பேரின்பத்தை தர இந்த உலக வாழ்க்கை, இதை விட்டு விலகினா மட்டும்தான் நம்ம பேரின்பத்தை நாடி போக முடியும். இது நம்மளை இதுக்குள்ளேயே மரத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி நம்மளை வாழ வைக்கும். இது நிறைய பாடல்களில் ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. நான் இப்போது உதாரணத்துக்கு ஒரு பாடல் எடுத்துக்கிறேன். ஆக்கை நிலையுள்ளதல்லவே கூற்றுவன் வந்தால் காக்கவும் நம்மாலும் இல்லையே. இந்த உடம்பு நிலையில்லாதது, யமன் வந்துட்டா அதிலேருந்து காப்பாற்றிக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. சூக்குமம் அறிந்து நிலையே சூட்சாதி சூக்ஷ்மம் வாக்கு மனமாதி வல்லையே. சொன்னாலும் கேட்பதில்லையே துறவாதி குணம், சொன்னாலும் கேட்பதில்லையேன்ற ஒரு பாடலை, நிறைய பாடல்களை இதை கருத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு விதமாக இந்த கருத்துக்களை சொல்லிட்டு போவாங்க. அருட்பாடல்கள் எல்லாமே சைவ சித்தாந்த கருத்துக்கள் தான். இதில் ஆக்கைய நிலை இல்லாதது, கூற்றுவன் வந்தால் காக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட அன்னைக்கு வெள்ளம் வரும்போது அடை போடக்கூடுமோன்னு வர இன்னொரு பாடலில். அதுபோல் யமன் வர்ற டைமில் நம்ம யோசித்து, கிராமத்தில் பழமொழி இருக்கும், கண் கெடும்பொழுது கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரத்தால் புண்ணியம் இல்லை. முன்னாடியே திட்டம் போட்டு செய்யணும். வெள்ளம் வரப்போகுதுன்னா முன்னாடியே நம்ம தடுப்பணை கட்டி இருக்கணும். அதே மாதிரி கண் பாதுகாக்கணும்னா முன்னாடியிலேருந்து பாதுகாக்கணும். நல்லா இருக்கிற கண்ணை கெடாமல் பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு கண் கெட்ட பிறகு நான் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணி என் கண்ணை ஒழுங்கு பண்ணிக்குவேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அது போல் இந்த சூக்குமத்தை எல்லாம் தெரிஞ்சு நீ சூக்ஷாதி சூக்ஷ்மமான அந்த வாக்கு மனத்தை அடக்கி அவங்கிட்ட ஒப்பட அப்படின்னு சொல்கிறார். அதே பாடலில் அடுத்த வரியில் சொல்கிறார். பெண்டு பிள்ளைகள் என்னுமே சுற்றமும் வாழ்வும் தண்டு முண்டான துன்பமே.
பண்டு சொல் அனுதினமே உற்றுணர்ந்து நீ கண்டு தெளிவாய் மனமே அப்படின்றாங்க. அதாவது இந்த உண்மைகளையெல்லாம் கண்டு மனமே, ஓ மனமே, நீ இந்த உலக மாயையில் சிக்காமல், இன்ப துன்பங்களில் ஆட்படாமல், காமக்கடலில் விழாமல், பாசபந்தத்தில் வலையில் மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணுறாங்க ஞானிகள். நம்ம இந்த இல்லறம்னு வர்றபோது, உலகியல்னு வர்றப்போ, மானிட பிறவின்னு வர்றப்போ இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது வேணும் இது வேணான்னு புரிஞ்சு நாம் தான் அப்படியே ததியுறு மத்து நம்மளை செலுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட வைக்கிறார்ல இறைவன். அதுவே நமக்கு உண்மையை உணர்த்தத்தானே. அப்போ நம்ம படுற இன்ப துன்பங்களால் நம்ம உண்மையை உணரணும். அப்படி தான் ஞானிகள் நமக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த உண்மையை உணர்ந்து இந்த காமக்கடலில் படிந்து அஞராம் கடலில் விழாமல் நம்ம கரை எங்கே இருக்குன்னு கண்டு தப்பிச்சிடலாம் வாங்க அப்படின்னு ஞானிகள் கூப்பிட்றாங்க. இந்த உண்மையை உணர்ந்து அருட்பாடல்கள், ஞானியர் பாடல்கள், ஞான பாடல்கள், அதாவது தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோத்திரங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு தவம்னு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பாடலில் சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அது மாதிரி நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியலனாலும், ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாம் முறையோடு போய் பயில முடியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சால் நாம் இந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கணும். அதோட பொருள் தெரிஞ்சு பாடணும். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லுவாங்க இல்லையா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாடுவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சுவாமிகளும் சொல்லுவாங்க. அந்த பொருள் உணர்ந்து இந்த பாடல்களை, ஞான பாடல்களை, அருட்பாடல்களை, அருட்பா இவர் வச்சது, சுவாமிகள் வச்சது அருட்பாடல்கள், ரெண்டுக்கும் இது பான்னு நிறுத்தியிருக்காரு, அவங்க பாடல்கள்னு வச்சுருக்காங்க. ரெண்டும் விஷயம் ஒன்று தான். அது பாட்டும் தத்துவம், மெய்ப்பொருள் உண்மைகள் ஒன்றாகவே இருக்கின்றன. இவங்க ரெண்டு பேரோட கொள்கைகளும், வள்ளலாருடைய கொள்கைகளும் ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட கொள்கைகளும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். மற்றபடி ரெண்டு பேரும் ஒன்றையே சொல்லுவாங்க. வள்ளலார் சுவாமிகளுக்கு மூலிகைகளுடைய அனுபவங்கள் ஜாஸ்தி, எக்கச்சக்கமாக மூலிகை அனுபவம் இருந்தது. மருத்துவம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்தது வெந்நீர் குளியல் சொல்லுவாங்க. வெது வெதுப்பான நீரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் அது முதல் நம்ம மேலே படுறப்போ ஒரு நச்சுத்தன்மை இருக்கும் அப்படின்னு, அதாவது நமக்கு ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இயற்கையான வாழ்க்கை முறையில் பச்சை தண்ணீர் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. அதாவது உணவுக்கு நம்ம மருந்து பொருட்களை, மூலிகைகளை உணவாக உட்கொள்கிறது அவங்களுக்கு, ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு ஏற்பு. மருத்துவன்ற முறையில் மருத்துவர்கிட்ட போய் மருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கருத்தை தவிர வள்ளலார் சுவாமிகளும் ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் இந்த உலக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த உண்மை எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்தது. அன்பர்கள் அடியார்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழியன் நாளும் மேன்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.